ஒரு படத்துக்கான புது ஐடியாவை பிடிக்கிறது தான் ஒரு டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆன்லைனில் எக்கச்சக்க ஐடியாஸும் ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி புதுசாக ஸ்டோரிஸ், ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அப்படி பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் லோரை பேஸ் பண்ணி கேன் பாசன்ஸ் அப்படிங்கிற ஒரு 16 வயசு பையன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தார். ஒரே வருஷத்தில் அது பெரிய வைரலாகி பாப்புலர் ஆகி ஸ்டூடியோஸே அவர் அப்ரோச் பண்ணி படத்துக்காக செய்யணும் பண்ணிட்டாங்க. இதோ அவரோட 20வது வயசில் படத்தை ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டரும் ஆகிட்டாரு. அப்சஷன் மாதிரியே இதுவும் வசூலில் கலக்கிட்டு இருக்கு. $10 மில்லியன் எடுக்கப்பட்ட இந்த படம் $200 மில்லியன் தாண்டி கலெக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. சென்னையிலையும் இந்த படத்துக்கு சரியான ரிசப்ஷன். அப்சஷன் மாதிரி இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறது சொல்கிறேன். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பேக் ரூம்ஸ் படத்தோட ஆரம்பத்தில் அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைலில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. யாரோ எதுக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடுறாரு. அவர் இருக்கிறது ஒரு மிஸ்டீரியஸான இடம். பெரிய பெரிய ரூம்ஸ், அமானுஷமான லைட்டிங்கில் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தப்பிச்சு ஓடுற ஆள் மாட்டிக்கிறாரு. ஃபுட்டேஜ் கட் ஆகிடுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் வச்சிருக்கிற கிளார்க் அப்படின்ற ஒருத்தரை நம்ம பார்க்குறோம். அவர் வாழ்க்கையில், தொழிலில், கல்யாணத்துலாம் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது. அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக மேரி அப்படிங்கிறவங்க கிட்ட தெரப்பிக்காக போயிட்டு கவுன்சிலிங்லாம் போயிட்டு வராரு. ஒரு நாள் அவரோட கடையில் பேஸ்மெண்ட்டில் ஒரு ஹிடன் பேசேஜை கண்டுபிடிக்கிறாரு. அது படத்தோட ஆரம்பத்தில் நாம் பார்த்தா அந்த மிஸ்டீரியஸான ரூம்ஸுக்கு அவரை கூட்டிகிட்டு போகுது. ஆர்கிடெக்டான கிளார்க்குக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இது புது இடமா இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேக் ரூம்ஸ். கடந்த சில வருஷங்களில் தொழில் ரீதியாக எக்கச்சக்கமான ஸ்கிரிப்ட்ஸை நான் படிச்சிருக்கேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சிலது இருக்குது. அதில் முக்கியமான ஒரு டேக்அவே என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா மட்டுமே ஒரு முழு படம் ஆகிடாது. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை சினாப்சிஸில் நான் படிச்சிருக்கேன். ஆஹா, நல்லா யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்கிரிப்டாக அது டோட்டலாக டைல்யூட் ஆகிருக்கும். இந்த பேக் ரூம்ஸ் 99% இந்த கேட்டகரியில் தான் வருது. மிச்சம் அந்த 1% என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஆரம்பத்தில் வர ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சீன்ஸ், கிளார்க்குக்கும் அவர் தெரபிஸ்ட்டுக்குமான சில ஹியூமரஸான எக்ஸ்சேஞ்சஸ், தென் கடைசியில் மேரி கேரக்டர் ரூம்லேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜ், இதெல்லாம் கமர்ஷியல் மீட்டர்லேயே நல்லா இருக்குது. ஒரு ஹாரர் படத்துக்கு உண்டான ஃபீல் இருக்குது. தென் இந்த ப்ரெமிஸுக்கான மூடை விஷுவலாக அட்டகாசமாக செட் பண்ணியிருக்காங்க. ரிமார்க்கபிளான செட் ஒர்க், ப்ரொடக்ஷன் டிசைன், ஆர்ட் ஒர்க், லைட்டிங், சினிமாகிராஃபி, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் விளையாடுற ஃபீலை இம்மர்சிவாக கொடுக்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க் நிஜமாவே. சவுண்ட் டிசைன், ஸ்கோர் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு வைபாக இந்த பேக் ரூம்ஸ் தன்னோட வேலையை கரெக்டாக செய்யுது. ஆனால் ஒரு முழு படமாக இது மொத்தமாக அண்டர் டெவலப்ட் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. கதைக்கு கன்வீனியன்ட்டான ரைட்டிங் சாய்ஸஸாகவே கிளார்க்கும் மேரியும் தெரியுறாங்க. கிளார்க்கோட பிரச்சனைன்னு சொல்லப்படுற விஷயங்களுமே கூட ரொம்ப பேசிக்காக டெம்ப்ளேட்டாக இருக்குது. இந்த பக்கம் மேரி சப்ரஸ் பண்ணுற அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா தான் லாஸ்ட் ஆக்ட்டுக்கு முக்கியமான ஒரு கனெக்ட், ஒரு போர்ஷன். ஆனால் அதுவுமே கூட சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்க பிரச்சனை என்னங்கிறது நமக்கு இன்னும் கூட ஒழுங்காக சொல்லியிருக்கலாம். பேக் ரூம்ஸை பற்றின அந்த லோர் தெரிஞ்சு படம் பார்க்குறவங்களுக்கு பெருசாக பேக் ஸ்டோரிஸ்லாம் தேவையில்லை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குறவங்களுக்கு கான்டெக்ட் புரியுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனிஷியலாக அந்த ப்ரெமிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு உட்காந்தாலும் சரி, பேக் ரூம்ஸ் இருக்குது, அங்கே வினோதமான ஏதோ க்ரீச்சர் இருக்குது, அடுத்து என்னன்னு யோசிச்சா எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் ரெப்படேட்டிவான காட்சிகள்னால சில இடங்களில் கண்ணை கட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஒரு ரிசர்ச் கம்பெனி அவங்களோட ஆராய்ச்சி அப்படின்லாம் டீடைலிங் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. ரொம்ப பழைய விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் ஆம்பிகஸான ஒரு எண்டிங் கூட ரொம்ப ஃபோர்ஸ்டாக, நானும் தரேன்டா ஓப்பன் எண்டிங் அப்படின்னு டெலிபரேட்டாக பண்ண மாதிரி தான் இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இது சைக்காலஜிக்கல் ஹாரர் தான், எல்லாத்துக்கும் விடை இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓப்பன் எண்டிங்காக இருக்கலாம். ஆனால் அதுக்கு படம் ஷட்டர் ஐலாண்ட் மாதிரியோ ஹெரிடிட்ரி மாதிரியோ எனக்கு தேடி போய் படிக்கணும் அப்படின்னு தூண்டணும் இல்லையா? தேடி பார்த்தா எக்கச்சக்கமான பேக் ஸ்டோரிஸ் கிடைக்கலாம். ஆனால் இந்த கதையை சீரியஸாக எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் எக்ஸைட் ஆகலை. சிவெட்டல் எஜியோஃபோர், ரெனாட் ரெயின்ஸ்வே ரெண்டு பேருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சுமாராக எழுதப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் டிஸ்டர்ப்டான ஒரு ஆளாக எஜியோஃபோர் பர்ஃபார்மன்ஸில் அதை கொஞ்சம் தேத்துறாரு. ரெனாட் பேக் ரூமில் மட்டும் இல்லை, படம் முழுக்கவே குழப்பமாக தான் தெரியுறாங்க. மொத்தத்தில் இந்த பேக் ரூம்ஸ் எனக்கு ரொம்ப சுமாரான படமாக தான் இருந்துச்சு. ஹாரர் வைப்பு தர படம் தானே தவிர இது ப்ராப்பர் ஹாரர் ஆர் ப்ராப்பர் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம் கிடையாது. எனக்கு ஒரு ஓவர் ரேட்டட் படமாக தான் தெரிஞ்சுது. அண்ட் கண்டிப்பாக நோவேர் நியர் அப்சஷன். உங்களுக்கு ஹாரர் வைப் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள். சென்னையில் சப்டைட்டில்ஸ் இல்லை, அண்ட் படமே அடல் சொல்லி தான்.